இந்த வீடியோல நம்ம 36 சைஸ் பிளவுஸ் கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணலாம், ஈஸியா நம்ம டக்குன்னு கட் பண்ணிடலாம். அது எப்படின்னு பாருங்க. அளவு பிளவுஸ் இந்த மாதிரி பேக் சைடு மாத்தி எடுத்து நீட்டா வச்சுட்டு இந்த ஆம்போல்ல டேப் வைங்க. அதை அப்படியே இந்த ஆம்போல் வரைக்கும் வைங்க. வைக்கும்போது எவ்வளவு வரும் பாருங்க, 18 வருது. 18 12 36. இது 36 சைஸ் பிளவுஸ் தான். அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம அந்த லைனிங்ல எப்படி கட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த 18 எடுத்திருக்கோம்ல, அதுல பாதி எத்தனை வரும், 9. அந்த 9 தான் நமக்கு இருக்கு சுற்றளவு. இந்த 18ல பாதி 9. அந்த 9 கூட நம்ம சைடுல தையல் போடுறது ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். 9 2 11. அந்த 11 தான் நம்ம ஃபர்ஸ்ட் அளவா எடுக்கணும். அதுக்கு துணியில எப்படின்னு பாருங்க, கரபாகம் இருக்கா, அந்த கரபாகத்தை நீங்க இப்படி எடுத்து போட்டுருங்க. அளவு பார்க்க வேண்டாம், அப்படி சும்மா நீங்க எடுத்து போடுங்க. போட்டுட்டு நம்ம அளவு பார்த்துக்கலாம். இந்த கரபாகம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கரபாகத்துல டேப் வைக்கணும். டேப் வச்சுட்டு 11 எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. நமக்கு 9 + 2 வேணா நமக்கு தேவை, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தேவை. 9 இன்ச்சு வந்து நமக்கு சுற்றளவுக்கு தேவை. அந்த 9 11 வருது பாருங்க. இந்த 11ல நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 11 இருக்குல்ல, அதை அப்படியே மடக்கி பிடிச்சி துணியை நீங்க இப்படி கரெக்ட் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம 11 இன்ச்சு சுற்றளவு எடுத்தாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும், உயரம் பார்க்கணும். உயரம் பார்க்கறதுக்கு அளவு பிளவுஸ்ல பேக் சைடுல ஒரு டாட் இருக்கும், முதுகு டாட். இந்த டாட்டை ஒரு கையில பிடிச்சிட்டு பாருங்க, இந்த ஷோல்டர்ல ஜாயின் பண்ணி போட்டு அதை விரிச்சு நிமித்து பிடிக்கணும். நிமித்து பிடிச்சி அளவு எடுத்தா நம்ம ஷோல்டருக்குன்னு தனியா தையல் எக்ஸ்ட்ரா கிளாத் விட வேண்டாம். இப்படி நிமித்து பிடிச்சிட்டு டேப் எப்படி வச்சுட்டு இழுத்து பிடிச்சி நீங்க அளவு எடுக்கணும். இந்த டாட் இருக்கு பத்தியில, அந்த டாட்டுக்கு நேரா இழுத்து பிடிச்சு நீங்க அளவு எடுக்கும்போது 13 இழுத்து பிடிச்சா எடுக்கணும். 13 வருது. இந்த 13 தான் நமக்கு இவங்களுக்கு உயரம் தேவை. நம்ம 2 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இப்போ நமக்கு தையலுக்கு 2 இன்ச்சு, அது போக நமக்கு 13 இன்ச்சு. அப்போ மொத்தம் நமக்கு 15 இன்ச்சு உயரம் தேவை. அப்ப மொத்தமாவே நம்ம மார்க் பண்ணிடும். 13 கூட 2 சேர்த்து 15. அந்த 15 இந்த பக்கமும் நீங்க வைக்கணும். வச்சுட்டு இந்த ஸ்கேல் வச்சு இதுக்கும் ஒரு லைன் போட்டுருங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், 11 இருக்கா, அப்ப இருக்கு. சரி, அப்போ கரெக்டா இருக்கு, அப்படியே இருக்கட்டும். நம்ம இனி அளவு பிளவுஸை வச்சு இதுல மார்க் பண்ணலாம். இதுல ஒரு லைன் போட்டுடுங்க. ஷோல்டர்ல வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு தைக்கிறதுக்கு போயிடும், அதுக்கு ஒரு லைன் போட்டுடுங்க. இனி பிளவுஸ் எப்படி 4 மடக்கி, நான் எப்படி மடக்கேன் பாருங்க, சைடு ஜாயிண்ட் 2 மடக்கி அதை இப்படி மடக்கிட்டு அப்படியே ஆம்பல் பிளவுஸ் எப்படி இருக்கோ அதை அப்படியே 4 மடக்கி வைக்கணும். இப்போ நீங்க இந்த சைடுன்னு பாருங்க, ஷோல்டர்லாம் இருக்குல்ல, இதுல எல்லாம் நீங்க ஒரு பின்னு போட்டு விடுங்க. நானே போட்டு சொல்லி தரேன் உங்களுக்கு. ஷோல்டர் கரெக்டா பிடிங்க, இந்த ஷோல்டர் கரெக்டா பிடிங்க. இது 2 ஒன்னா பிடிச்சிட்டு ஒரு ஊக்கு போட்டுட்டீங்கன்னா துணி விலகாது. இது போட்டாச்சா அவ்வளவுதான், முடிஞ்சு. இனி இந்த ஷோல்டர்ல நம்ம வந்து இந்த லைன் போட்டுக்கும் பாருங்க, அந்த லைன் போட்டுருக்க இடத்துலதான் வைக்கணும். ஏன்னா நம்ம வெளிப்பக்கம் வச்சிருக்கோம். இப்ப இந்த கட் பண்ண இடம் தெரியல, அப்ப அது மேல நம்ம 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், அதுல வைக்க கூடாது. இந்த கீழே லைன் போடுறதுலாம் வைக்கணும். வச்சுட்டு இருந்து பாருங்க என்ன இருக்கா, சைடுல வரும்போது நீங்க இப்படி வைக்க கூடாது. இப்படி நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டா இதை கொண்டு கரெக்டா சமமா வச்சோம்னா ஷோல்டர் அங்க போயிடும். அப்படி வைக்க கூடாது. இப்படி கொஞ்சம் கிராஸ்ல தான் வைக்கணும். இங்க நம்ம வந்து தைக்கிறதுக்காக அந்த டாட் பிடிச்சிக்கும் பார்த்தீங்களா, அதனால நம்ம கிராஸ்ல தான் வைக்கணும். அப்படி பாருங்க, இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு கழுத்து எங்க இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பேக் சைடு உள்ள அளவு தான் எடுக்க போறோம். கிராஸ் கட்டிங்னாலே நம்ம பேக் சைடு உள்ள அளவு தான் எடுக்கணும். நீங்க அப்படியே இருக்கா, அந்த ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. நமக்கு தெரியும், அந்த தையல் தெரியும், அது 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. இந்த சைடு உங்களுக்கு
மடிச்சு தைச்சிருக்கு. மடிச்சு தைச்சிருந்தாலே நீங்க என்ன பண்ணணும், 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிருங்க. இதுல கட் பண்ணா நம்ம தைக்கும் போது அங்க வந்துடும். இது எப்படி ஒட்டி வச்சிருக்கணும், இந்த கழுத்து ரவுண்டு வந்து இந்த மடிப்பு பக்கத்துல இருக்கணும். இது கொஞ்சம் ஒரு இன்ச்சு 1/2 இன்ச்சு கிராஸ்ல இருக்கும். 1 இன்ச்சு கிராஸ்ல வைங்க போதும். 1 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு கிராஸ்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு கரெக்டா வந்துடும். இனி என்ன பண்ணீங்க, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியும், அதுல இருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிருங்க. இன்னொன்னு ஃப்ரண்ட் கழுத்துனா தெரியுது பாருங்க, ஃப்ரண்ட் கழுத்தையும் நீங்க மார்க் பண்ணுங்க. இது ஒரு ஈஸியான மெத்தடு. ஃப்ரண்ட் கழுத்தையும் மார்க் பண்ணுங்க, பேக் கழுத்தையும் மார்க் பண்ணிருங்க. அடுத்து அப்படியே இந்த கை ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியும், இங்க வரைக்கும் வரும் பாருங்க. அந்த கை ஜாயிண்ட் இங்க தெரியும், தெரியுதா? இந்த கை ஜாயிண்ட் தெரியறதுல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மேல ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த ஜாயிண்ட் அப்படியே வரும்போது அதுல இருந்து 1/4 இன்ச்சுக்கு மேல ஒரு மார்க் பண்ணுங்க. அப்புறம் துணியை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த அளவு பிளவுஸை எடுத்துடலாம். இது ஆம்போல் எவ்வளவு இருக்குன்னு நம்ம அளந்து பார்ப்போம். 5.25 இருக்கு. நம்ம வேணா ஒரு 5.5 வச்சுக்கலாம். 36 சைஸ் பிளவுஸுக்கு எல்லாமே நமக்கு ஒரு 5.5 கரெக்டா இருக்கும். 5.5 வச்சாச்சா, அதே 5.5 நீங்க இந்த பக்கம் வைங்க. 5.5 வச்சுட்டு இந்த இதுக்கு மேல இருக்கிறது 5.25, அது வேண்டாம், நம்ம 5.5 தான் வச்சிருக்கோம். இப்ப இது 5.5 பார்த்தீங்களா, இதுவும் 5.5 தான் வச்சிருக்கோம். வச்சுட்டு இந்த 5.5 அப்படியே டேப்பை பாதியா மடக்குங்க. மடக்கி இதுல ஒரு மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே பாதியா மடக்கிட்டு இதுல ஒரு மார்க் பண்ணுங்க. அடுத்து இந்த சென்டர்ல ஒரு லைன் போட்டுட்டு இதுல 1 இன்ச்சு வைங்க. 36 சைஸுக்கு இது 1 இன்ச்சு போதும். இனி இந்த 3, இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு, இந்த 3ஐயும் ஒரு வளைவு கொடுத்துருங்க. வளைவு இப்படிதான். இப்போ ஆம்போல் வளைவு கொடுத்தாச்சு. இதுல இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் கழுத்தை மார்க் பண்ணிருக்கோம், பேக் கழுத்தை மார்க் பண்ணிருக்கோம். நம்ம ரெண்டையுமே வரைவோம். ஃபர்ஸ்ட் உள்ளது ஃப்ரண்ட் கழுத்து விரிச்சுதான் வரையணும். அந்த சைடு வந்து ரொம்ப குறுகலா வரையக்கூடாது, விரிச்சுதான் வரையணும். ஃப்ரண்ட் கழுத்து அதை அப்படியே இழுத்துட்டு வந்து பேக் கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணி தானே வச்சிருக்கோம், அந்த பேக் கழுத்தையும் அப்படியே வரைஞ்சிடலாம். இப்ப நம்ம ஃப்ரண்ட் கழுத்து பேக் கழுத்து ரெண்டுமே வரைஞ்சாச்சு. இது 2 இன்ச்சு நம்ம தையல் போட்டிருக்கோம். நம்ம இப்ப கட் பண்ணலாம். மடிக்கிறது குட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இது எவ்வளவு இருக்கு நம்ம அளந்து பார்ப்போம். 9 இன்ச்சு தான் நமக்கு தேவை. 36 சைஸ் பிளவுஸுக்கு நமக்கு 9 தான் தேவை. 4ல் ஒரு பாகத்தை தான் மார்க் பண்ணணும். கொஞ்சம் ஒரு பாயிண்ட் நகர்ந்து வந்திருக்கு. நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் தான் நமக்கு வந்து ஜாயிண்ட் வரும். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம இப்போ கட் பண்றது வந்து பேக் சைடு. கிராஸ் கட்டிங்னாலே நம்ம பேக் சைடு தான் மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட் பக்கம் கட் பண்ணணும். இது நேர் கட்டிங். இப்போ இதில் நம்ம வந்து ஃப்ரண்ட் கழுத்தை நம்ம மட்டும் கட் பண்ணோம், பேக் கழுத்தை கட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஷோல்டர் லூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இதுல 1 இன்ச்சு துணியை இப்படி கட் பண்ணுங்க. இப்படி கட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட் கழுத்தை கட் பண்ணுவோம். ஏன்னா கிராஸ் கட்டிங்க்கு வந்து ஃப்ரண்ட்ல உள்ளதுதான் கிராஸ்ல வரும். அப்ப நம்ம வந்து ஃப்ரண்ட் கழுத்து தான் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் கட்டிங் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் கழுத்தெல்லாம் அளவு எடுத்தாச்சு இல்ல, இதெல்லாம் தைச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை கட் பண்ணி லாஸ்ட் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இந்த பேக் சைட்ல உள்ள அளவு மட்டும் அப்படியே இருக்கட்டும். வேற எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாத்தீங்களா, இன்னும் நம்ம கிராஸ் கட்டிங் வந்து ஃப்ரண்ட் சைட்ல போடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம துணி வந்து 11 இன்ச்சு தான் நம்ம சுற்றளவு. இதுல 11 இன்ச்சு வச்சோம் பாருங்க. 11 இன்ச்சு தானே வச்சிருக்கோம். அந்த அளவு கிராஸ்ல போடும்போது பத்தாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த துணியை அப்படியே கூட கொஞ்சம் இழுத்து போடணும். ஒரு 2 இன்ச்சு இதெல்லாம் 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருக்குது. அது 11, இது 12.5 வருது. அப்போ 1.5 இன்ச்சு கூட நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்படி எடுத்து போட்டுட்டு தான் நம்ம இப்படி கிராஸ் வைக்கணும். அப்பதான் நமக்கு வந்து துணி கரெக்டா இருக்கும். இது கூட இன்னும் இழுத்து போடலாம். ஒரு 2 இன்ச்சு
நம்ம 1.5 இன்ச் போட்டுக்கலாம், துணி கூட இப்ப துணி இருக்குல்ல அப்புறமா இழுத்து போட்டுக்கலாம். அப்பதான் நம்ம அளவு இந்த சைடு எல்லாம் ஃபுல்லா அளவுமே கிடைக்கும். அப்புறம் துணி 10 வரும். கிராஸ் கட்டிங் இதுல உள்ள அளவை விட நம்ம இதுல 11ன்னா நம்ம ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். எப்பவுமே நார்மல் நம்ம இது நார்மலா தான் எடுத்திருக்கோம். நம்ம இந்த ஃப்ரண்ட்ல உள்ளதான் கிராஸ்ல எடுக்க போறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்ல உள்ள அளவை விட பேக்ல உள்ள அளவை விடவும் ஃப்ரண்ட்ல எடுக்கும்போது 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துடுங்க. தள்ளி போட்டுடுங்க. நான் எப்படி இப்படி தள்ளி போட்டிருக்கணும் அதே மாதிரி தள்ளி கொஞ்சம் போட்டீங்கன்னா மட்டும்தான் ஃபுல் கிராஸ் கிடைக்கும். இப்ப பாருங்க நம்ம இந்த முக்கோண ஷேப்ல இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நம்ம இதை வைக்கணும். அப்பந்தான் நமக்கு கிராஸ் கட்டிங் கரெக்டான கிராஸ் கட்டிங் கிடைக்கும். 1 இன்ச்சுக்கு நம்ம வச்சிருக்கிறது எக்ஸ்ட்ரா நம்ம சும்மா தான் வச்சிருக்கோம். இது ஷோல்டர் லூஸ் ஆகாம இருக்க பேக் சைடுக்காக தான் நம்ம வச்சிருக்கோம். அது பேக் சைடுல நம்ம ஃபுல்லா சுத்திலும் தையல் விடலாம். அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கணும். இப்ப நம்ம இந்த பேக் சைடுல உள்ள அளவை மட்டும் அப்படியே மார்க் பண்ணலாம். இது உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட் கழுத்து ஈஸியா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ரண்ட் கழுத்தை ஃபர்ஸ்ட்ல கட் பண்ணிருக்கேன். பேக் சைடுக்கு நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட்ல எல்லாமே கிராஸ் கட்டிங் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை கட் பண்ணலாம். இப்போ இது எப்படி அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம வரைஞ்சாச்சு. அதே மாதிரி ஷோல்டர், அதே மாதிரி ஆர்ம் ஹோல், இதுல என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். சைடு ஜாயிண்ட் இது சைடுல உள்ளது. இப்போ நம்ம எல்லா அளவுமே நம்ம எடுத்தாச்சு. இன்னும் நம்ம இதை எடுத்துடலாம். இது நமக்கு பட்டி மட்டும்தான் நம்ம இதுல எடுக்க போறோம். அதே மாதிரி இதுல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு, அவ்வளவுதான். இந்த ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம கட் பண்ணும்போது இதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு சந்தேகம் இந்த ஆம்கோல் சைடுல கேட்டுருவாங்க, இதுல கட் பண்ணும்போது எந்த அளவை கட் பண்ணணும். நம்ம உள்ள ஒரு வளைவு நான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை தான் கட் பண்ணணும். இது பேக் சைடு உள்ள அளவு, அது பேக் கழுத்துக்குள்ளது, அது நம்ம கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்ல கட் பண்ணும்போது உள்ள உள்ள அளவு தான் கட் பண்ணணும். இந்த அளவை தான் கட் பண்ணணும். கேட்டிருக்கவங்களுக்காண்டி திரும்ப திரும்ப சொல்ல இந்த அளவு தான் கட் பண்ணணும். இனி நம்ம பட்டி எப்படி மார்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட் கழுத்து மார்க் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரண்ட் கழுத்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இடத்துல இப்படி ஃப்ரண்ட் ஐவுக்கு பக்கம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே வைங்க. வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் இந்த இடத்துல வருதுன்னு பாருங்க, பட்டி ஜாயிண்ட் என்ன இருக்கு. இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு கீழே ஒரு ஐவுக்கு வரும், அதை மார்க் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா பட்டி ஜாயிண்ட்ல மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா நீங்க 1 இன்ச்சு கூட மார்க் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், அது ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கும். பட்டி ஜாயிண்ட் என்ன இருக்கு, பட்டி ஜாயிண்ட் கீழே இருக்க ஐவுக்கு என்ன இருக்கு, இந்த ஐவுக்கு நேரம் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம இதை எடுத்துட்டு அளந்து பார்ப்போம். எவ்வளவு இருக்கு, 1.5 இன்ச்சு. பட்டி ஜாயிண்ட் 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிருக்கு. இந்த ஐவுக்குள்ள அது பக்கத்துல நீங்க மார்க் பண்ணா போதும். அப்படி இல்லைன்னா அந்த பட்டி ஜாயிண்ட மார்க் பண்ணிட்டு அதுல 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிருக்கு. அடுத்து இங்க பாருங்க, ஃப்ரண்ட்ல மெயின் டாட் இருக்கு. மெயின் டாட்ல இந்த எண்டு முடியும் பத்தியெல்லா அதை பிடிச்சுக்கிடுங்க. இந்த ஷோல்டர் அப்படியே மடக்கி பிடிங்க. அதே போல இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்க, இதுக்கு சென்டர்ல வைக்கணும். இது சென்டர்ல பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்படி டேப் வச்சுட்டு அப்படியே பாதியா மடக்கி சென்டர் மார்க் பண்ணிருங்க. இப்படி வச்சுட்டு பாதியா மடக்கினா உங்களுக்கு சென்டர் தெரிஞ்சிடும். இந்த இதையும் அப்படியே மடக்குங்க. அப்படியே இந்த மெயின் டாட் இருக்கு பாருங்க, அதுல நம்ம தச்சு ஜாயிண்ட் கொண்டு விட்டுருவோம் பாருங்க. இதுக்கு பேர்தான் நிப்பிள் பாயிண்ட். இது கீழே இல்ல, இது சென்டர்ல. அதை அப்படியே இப்படி வச்சுட்டு இங்க பாருங்க, இப்படியே வச்சுட்டு இந்த நம்ம சென்டர்ல மார்க் பண்ணிருக்கோம்ல அதுல வைக்கணும். வச்சுட்டு இந்த நிப்பிள் பாயிண்ட் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அதுல ஒரு மார்க் பண்ணணும். கரெக்டா இந்த இடத்துல வருது. அந்த நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து கீழே இனி டாட்டுக்கு எவ்வளவு உயரம்னு பாருங்க. அதை அப்படியே இழுத்து வைக்கும்போது இது வரைக்கும் வருது. இதுல ஒரு மார்க். இனி நம்ம என்ன பண்ணணும், இந்த வளைவு இதுல கொடுக்கணும். இப்படி
இது இப்ப எவ்வளவு வருதுன்னு அளந்து பார்க்கலாம். 13 தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், ஒரு அரை இன்ச்சு அவங்களுக்கு இது மேல இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஒரு 13 இன்ச்சு வச்சுக்கணும். 36 சைஸுக்கே வந்து 13 இன்ச்சு உயரம் இது வேணும். நடு சென்டர்ல நமக்கு மெயின் டாட் வந்து 13 இன்ச்சுல வரணும். இப்ப கரெக்டா 13 இருக்கா. இனி இன்னும் கொடுத்துருக்கத நம்ம இந்த 13 கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு இனி இந்த பக்கம் உங்களுக்கு அளவு பார்க்கணும். இந்த ஆம்புகள் சைட்ல இருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இது வரைக்கும் இப்படி வச்சு பார்க்கலாம். இந்த ஆம்புல் லைன் போட்டுருக்கோம் பாருங்க, அதுல ஒரு 1/4 இன்ச்சு கீழே வேண்டும். ஏன்னா தையல் நம்ம கட் பண்ணதுக்கு வேணும்ல, அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதை கீழே வச்சுட்டு பட்டி ஜாயிண்ட் தெரியும். இந்த சைடு நான் வச்சு காட்டு, இந்த சைடுனா உங்களுக்கு கரெக்டா தெரியும். ஆம்பூல் ஜாயிண்ட் வருது, அதே மாதிரி பட்டி ஜாயிண்ட், இந்த ரெண்டையும் இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கம் வைங்க. 1/4 இன்ச்சு கீழே தான் வைக்கணும். அதே மாதிரி இங்கேயுமே 1/4 இன்ச்சு கீழே தான் மார்க் பண்ணணும். ஏன்னா இங்கேயும் நம்ம இதுல கட் பண்ணனாலும் தைக்கும்போது இங்க வரும், அது கனெக்ட் பண்ணி விட்டுட்டு வைக்கணும். இனி இந்த லைனை கொண்டு அப்படியே இதுல சேர்க்கணும். இப்போ உங்களுக்கு இதுல சென்டர் நிப்பிள் பாயிண்ட் வந்து நம்ம இந்த அளவு, இது வந்து இந்த அளவு இழுத்து பிடிச்சி இந்த அளவு வைக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். சிலவங்களுக்கு வந்து புரியலைன்னா நான் 2ஆவது சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சாச்சு. ஃபுல்லா எல்லாமே நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். இந்த கீழே உள்ள அளவை தான் கட் பண்ணணும். அவ்வளவுதான், நம்ம இப்ப கட் பண்ணியாச்சு. இதுல மெயின் டாட் எதிர வரும்னு இதுல அளந்து பார்ப்போம். அழுவுக்கு பக்கம் மெயின் டாட் என்ன இருக்கு, இது எதுல எவ்வளவு அளவுன்னு பார்ப்போம். 2.25 இருக்கு. நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு கட் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து இப்படி 3 இன்ச்சு இதை அப்படியே கட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம டாட் பிடிக்கிறது இனி இது இவ்வளவு இந்த கேப்ல நம்ம பிடிக்க கூடாது. இதுக்கு இந்த பக்கம் தான் நம்ம டாட் பிடிக்கணும். டாட் எத்தனை இன்ச்சு வருதுன்னு நம்ம அளந்து பார்க்கலாம். இந்த மெயின் டாட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம விரிச்சு பிடிக்கணும். விரிச்சு பிடிச்சு பார்த்தா இதுக்கு 1 இன்ச்சு தான் வருது. மடக்குனதுக்கு அப்புறம் 1 இன்ச்சு, அப்போ நமக்கு 2 இன்ச்சு வரணும். இதுல இருந்து 2 இன்ச்சு, 2 இன்ச்சுல பாதி தான் நமக்கு 1 இன்ச்சா வரும். இப்ப 2 இன்ச்சு வச்சாச்சா. இப்ப நம்ம இதுக்கும் கேப் 2 இன்ச்சு. இப்ப நமக்கு இதுல 1 இன்ச்சு தான் நமக்கு தேவை. மடக்குனதுக்கு அப்புறம் 1 இன்ச்சு நம்ம நிப்பிள் பாயிண்ட் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, அது எவ்வளவு இருக்கு, 3 இன்ச்சு இருக்கு. அதுக்கு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுருங்க. இது கரெக்டா இந்த சென்டர் லைன் போட்ட பார்த்தீங்களா, இதுக்கு நேரா தான் வரணும். இந்த பாருங்க, ஷோல்டர்ல நம்ம மார்க் பண்ணிச்சது கரெக்டா தெரியுதா. அதுக்கு நேரா வந்தாதான் அந்த டாட் கரெக்ட்னு அர்த்தம். நம்ம அளவு எடுத்திருக்கிறது எல்லாமே சரியா இருக்குன்னு அர்த்தம். இது கிளாஸ்ல வந்துட்டு வச்சுக்கோங்க, நம்ம அளவு எடுத்தாலும் ஏதோ ஒரு தப்பு வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். இப்ப நம்ம எல்லா மார்க்குமே நம்ம துணியை வச்சுதான் உங்களுக்கு நான் சொல்லி வந்தேன். இப்ப நம்ம கரெக்டா ஒரு பத்தியில அந்த மார்க்கு, அப்போ இது நமக்கு நம்ம இப்ப எடுத்திருக்க அளவு கரெக்டான அளவு. நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஒரு கிராஸ், இதுதான் மெயின் டாட். எவ்வளவு இருக்கு பத்தியில 3 இன்ச்சு இருக்கு. இது நமக்கு சரியான அளவு. இனி இதுல பாதி என்ன இருக்கு பத்தியில, இதுல பாதி. இதை இப்படி டேப்பை வச்சுட்டு அப்படியே நீங்க பாதியா மடக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு இதுல சென்டர் தெரிஞ்சிடும். இதுல இருந்து இந்த டாட் இருக்கு பாருங்க, இதை அப்படியே வச்சு இல்லைன்னா இந்த லைனாவே போட்டுடும். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கேளுங்க, உங்களுக்கு ஈஸியாவே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த லைன் இருக்கு பாருங்க, இந்த 2 லைனையும் இணைச்சிருங்க.
அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், புரியும். நான் சொல்லி தந்தாலும் உங்களுக்கு புரியும். இந்த லைன் நம்ம இணைச்சாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா சென்டர் லைனாவே போட்டாச்சு. இனி இந்த டாட்டும் பிடிச்சாச்சு. டாட்டுக்கு மேல ஒரு இன்ச்சு இப்ப விடுங்க. இந்த டாட் பிடிச்சதுக்கு மேல 1 இன்ச்சு, இதுக்கு நேரா தான் நீங்க இந்த டாட் மார்க் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பக்கம் 1 இன்ச்சு குறைக்கணும். 1 இன்ச்சு. இப்ப இந்த சென்டர்ல இருந்து இதுக்கு 1 இன்ச்சு வச்சீங்களா, அப்ப இந்த பக்கம் நீங்க 1 இன்ச்சு குறைக்கணும். இந்த லைனை அப்படியே இதை போட்டுடலாம். இது 1 இன்ச்சு கேப் இருக்கு, இது 1 இன்ச்சு கேப். அப்படிதான் நீங்க வேணும். இப்ப ரெண்டுக்கும் சேர்த்தீங்கன்னா இது ரெண்டும் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்சு கேப். இது இப்போ நம்ம பண்ணித கரெக்டான அளவுலதான் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இனி இங்க இருந்து ஆம்புகள் அதை இப்படி வைக்கணும். ஸ்கேல இப்படி வச்சுட்டு லைன் போட்டு விடுங்க. இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பத்தியா, நம்ம இங்க மார்க் பண்ணிக்கோங்களா. இதுல இருந்து 2 இன்ச்சு வைங்க. எந்த இடத்துல வருது, இந்த இடத்துலதான் 2 இன்ச்சு வருது. இப்போ இதுதான் ஆம்புகள் டாட்டினுடைய அளவு. இது இப்போ 4 இன்ச்சு இருக்கு. 4 இன்ச்சு கரெக்டா தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் ஒண்ணு, இது வரைக்கும், இது வரைக்கும். இப்போ 3 டாட்டா உங்களுக்கு புரிஞ்சுச்சு. இதுல பாதி இது வரைக்கும். இந்த சென்டர்ல இருந்து 1 இன்ச்சு குறைச்சது, இந்த சென்டர்ல இருந்து 1 இன்ச்சு குறைச்சது, இவ்வளவுதான். இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இதுல ஒரு சில இடம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அதை எந்த இடத்துல புரியலையோ அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு அதுக்கு தனியா உங்களுக்கு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு காட்டேன். நான் உங்களுக்கு புரியும்னு நினைச்சு சொல்லுவேன். ஒரு சில நேரத்துல உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். இதையும் கட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம டாட் பிடிக்கும் போது ஈஸியா இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஆம்பூல் டாட்டு, ஃப்ரண்ட்ல வர டாட்டு, மெயின் டாட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. நம்ம இதுல ஒண்ணுமே சொல்லி தரக்குள்ள எல்லாமே நான் சொல்லி தந்தாச்சு. இனி பட்டி. பட்டி வந்து என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ணத ஒண்ணுக்கு மேல ஒன்னா வைக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் கரெக்டா நீங்க இப்படி வைங்க. இந்த இடத்துலதான் நமக்கு பட்டி அளக்கணும். எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 3.5 இன்ச்சு இருக்குது. இந்த 3.5ல நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம் மடிச்சு தைக்கிறதுக்காக. அவங்க அளவு பிளவுஸ் எப்படி மடிச்சு தைக்க முடியல, இதுக்குதான் நம்ம வச்சு திருப்பல்ல மடிச்சு தைக்கலாம். அப்படிங்கும்போது இதுதான் உள்ள ஈஸியான பட்டியே இதுதான். 1/2 இன்ச்சுல 1 இன்ச்சு வச்சாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம எவ்வளவு வந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு வைப்போம், இது மடிச்சுதான் தைப்போம். அதனால 3.5, 4 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். இந்த நீளம் அளக்கணும். இந்த நீளம் நமக்கு 11 இன்ச்சு இருக்கா, 1 இன்ச்சை குறைச்சிட்டு 10 இன்ச்சு எடுத்துக்கலாம். நீளம் 10 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு. அதுதான் நம்ம பட்டிக்கு எடுக்க போறோம். பத்து இன்ச்சு நீளம், உயரம் 4 இன்ச்சு. இதை நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையானது இவ்வளவு துணியை தான் நமக்கு தேவை. இதுதான் நமக்கு பட்டிக்கு தேவையானது. இதுல எப்படி அளந்தெடுக்கலான்னு பாருங்க. ஈஸியான ஒரு வழி, புதுசா தைக்கிறவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். இங்க நம்ம டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம தைக்கும்போது எப்படி தைப்போம், இந்த சென்டர்ல ஒரு லைன் இருக்குல்ல, அதை தான் நம்ம இப்படி மடக்கி பிடிப்போம். இப்படிதான் மடக்கி பிடிச்சுதான் நம்ம டாட் பிடிப்போம். நீங்க அந்த டாட் பிடிக்கும் போது இது கொஞ்சம் கிராஸ்ல இருக்கு தெரியுமா, அது கிராஸ்ல இருக்குன்னு சொல்லி இப்ப கூட சேர்த்து வச்சு பிடிச்சிடாதுங்க. உங்களுக்கு வந்து கப் ஷேப் கரெக்டா வராது. அதனால இந்த லைன் அப்படியே இருக்குல்ல, இதை அப்படியே வச்சு ஒரு ஊக்கு போட்டுறோம். இப்போ நம்ம தச்சுட்டோம்னு நினைச்சு விடுங்க. இப்ப நம்ம ஊக்கு போடும்போது தச்சாச்சு. அப்ப நம்ம பட்டி எப்படி வரணும் ஈஸியா மார்க் பண்ணிடலாம். இப்படி மடிச்சு விட்டு விடுங்க. நம்ம தச்சதான் நினைச்சு மடிச்சு விடுங்க. மடிச்சுட்டு அந்த டாட்டை அப்படியே இதுல வச்சிடலாம். டாட் பிடிச்ச இடத்த வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் 1/2 இன்ச்சு விட்டுடுங்க. விட்டுட்டு அப்படியே இதுல வைங்க. இந்த எண்டு எங்க போய் நிக்குது பாருங்க.
கீழே வரையும் நின்றுட்டு இது கொஞ்சம் மடக்கி பிடிச்சிடுங்க. அது அப்படியே இது எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த எண்டு இதுல இருக்கணும், இந்த எண்டு இந்த சைட்ல இருக்கணும். இடையில உள்ளது உள்ள தள்ளி தான் இருக்கும். நம்ம அது இருக்க தகுந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ அதை அப்படியே வரைஞ்சாச்சு. தச்சதுக்கு அப்புறம் கரெக்டா இந்த இடத்துல உட்காந்துரும். இப்ப நம்ம தச்சுட்டோம்னு வைங்களேன், இப்படி தூக்கி வைக்கும்போது கரெக்டா இருக்கும். இது வந்து ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப கரெக்டா இருக்கும். நம்மளாம் அளவு எடுக்கிறத விடவும் இதே போல நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப சரியா இருக்கும் அந்த அளவு. இப்ப நம்ம தச்ச இப்ப ஊக்கு எடுத்தாலும் நம்ம இதுலதான் தைக்க போறோம். தச்சுட்டு இதுலதான் கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு எப்படி ஆகும்? கரெக்டா என்ன பத்தியா இப்ப தெரியுதா உங்களுக்கு? கரெக்டா வந்துடும். அதனால இந்த மெத்தட்ல நீங்க பட்டி கட் பண்ணுங்க, தப்பே வராது. புதுசா தைக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், ஏற்கனவே தைச்சவங்களா இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம கிராஸ் கட்டிங் உங்களுக்கு ஈஸியா நம்ம புரியும்படியே சொல்லி தந்தாச்சு. சொல்லி தர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், மெதுவா சொல்லி தரனால. நீங்களே கட் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரமே ஆகாது. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம இனி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இனி அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அதை தெளிவா சொல்லித்தரேன்.